பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி ரொம்ப முக்கியம். ரமலானிலே எப்படி அல்லாஹ் நோன்பை சிறப்பாக்கினானோ அதற்கு அடுத்து ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு நாள் நோன்பு இருக்கும் என்றால் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். நாங்கள் முஹர்ரம் மாதம் சொல்லல்ல, அல்லாவின் மாதம் என்றார்கள் நபிகள் நாயகம். அல்லாவோடு இந்த மாதத்தை இணைக்கிறார்கள். அல்லாவோடு எதெல்லாம் இணையுமோ அது தனிப்பெரும் கண்ணியம் பெறுகிறது. இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு பின்னால் சிறப்புக்குரிய ஒரு நாள், அது நோன்பு வைக்கக்கூடிய நாளாக இருக்கும் என்றால் அது அல்லாவின் மாதம் முஹர்ரம் என்று உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆஷூராவுடைய நாளுக்கென்று வரலாற்றில் அத்தனை சிறப்புகள் இருக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த ஒரு அருள்மெரிய நாள் ஆஷூராவுடைய நாள். ஆஷூரா என்றால் 10ஆம் நாள் அர்த்தம். ஆஷூரா என்றால் 10ஆம் நாள். முஹர்ரம் 10ஆம் நாளுக்கு மட்டும்தான் அதை சொல்கிறது. பொதுவாக 10ஆம் நாள் நிறைய இருக்குது, எல்லா மாதத்திலும் 10ஆம் நாள் இருக்கிறது. ஆஷூரா என்று பொதுவாக வந்தால் முஹர்ரம் 10ஆம் நாள், அதுக்கென்று ஒரு தனி கண்ணியம் கிடைக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் முஹர்ரம் 10 என்பது நிறைய பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்தான். இது இன்று நேற்று உருவான நோன்பல்ல. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோக்கிறார்கள். அதை தாண்டி மதீனா உள்ளே முத்தம நபிகள் வருகிறார்கள். வந்தபோது மதீனாவாசிகள் நோன்பு வைத்திருக்கிறார்கள். அங்கே வாழ்ந்த பல பேர் நோன்பு. நபி பெருமானார் கேட்கிறார்கள் என்ன நோன்பு என்று. பெருமானார் வருவதற்கு முன்பு வந்தபோது கேட்கிறார்கள் என்ன நோன்பு. இது ஆஷூராவுடைய நாள், நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம். எதற்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்டால் அல்லாஹ் மூசா நபியை ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாத்த நாள் இந்த நாள். இது ஹதீஸில் வருது. நைல் நதியிலே ஃபிரௌன் மூழ்கடிக்கப்பட்டு மூசா கலீமுல்லா பாதுகாக்கப்படுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த செய்தியை கேட்டு நபி அவங்க சொன்னாங்களாம், அதுக்கு நன்றி செலுத்த நாங்கள் ரொம்ப தகுதி பெற்றிருக்கோம். நாங்கள் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்தான் என்கிற போது அதற்கு நன்றி சொல்ல நாங்கள் தகுதி பெற்றிருக்கிறோம் என்ற எம்பெருமான் ஆஷூராவுடைய நோன்பை சமூகத்தில் கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு செய்தி ஆச்சரியமானது, அப்போ ரமதான் இல்லை, ஆஷூரா கடமையாச்சு. முஹர்ரம் 10ஆம் நாள் நோன்பு கடமை. எப்படி கடமை? எல்லாரும் பிடிச்சாங்க, ஒருத்தர் கூட அந்த நோன்பை விடுறது இல்லை. கொஞ்சம் வித்தியாசப்படுத்தினாங்க நபி. அவங்க எல்லாம் நோன்பு ஆஷூராவில் பிடிக்கிறாங்க, நம்ம ஒரு நாள் முந்தி சேர்த்து பிடிச்சிருவோன்னாங்க. 9ஆம் நாளையும் சேர்த்து பிடிப்போம். 9ஆம் நாள் ஒரு நோன்பு வைக்க வேண்டாம், 2 நோன்பாக பிடிப்போம் என்று காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு சொன்ன செய்தியை ஹதீஸ் பதிவாக்கி இருக்கிறது. அன்று துவங்கிய அந்த நோன்பு இன்று வரைக்கும் பாதுகாக்கப்படுது.